அம்னோவில் இருந்து வெளியேறினால் அமைச்சராக இருக்கக்கூடாதா என பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பினார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரான தெங்கு டத்தஸ்ரீ சப்ருல் அப்துல் அசீஸ் அம்னோவில் இருந்து வெளியேறியதால் அமைச்சரவையில் அவர் நீட்டிக்க கூடாது என்று அம்னோ தலைவர் ஜாகிர் ஹமீடி, அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலே ஆகியோர் வலியுறுத்தி வரும் நிலையில் தெங்கு சப்ருல் அமைச்சராக நீடிப்பார் என்று பிரதமர் அன்வார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த பொறுப்பில் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை மட்டுமே சீர்தூக்கி பார்த்து அவரின் அமைச்சர் பதவியை நிர்ணயிக்க வேண்டுமே தவிர அவரின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து இல்லை என்றும் அரசியல் கட்சியின் வலியுறுத்தலாலும் இல்லை என்றும் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கமளித்தார். தெங்கு ஜப்ருல் ஒரு கட்சியில் இருந்து விலகி மற்றொரு கட்சியில் இணைவதற்கான விண்ணப்பத்தை செய்துள்ளார். அவ்வளவுதான். அது எந்த கட்சி, யாருடைய கட்சி என்பதெல்லாம் கேள்வி அல்ல. ஏன் விலகினார், எதற்காக விலகினார், முந்தைய கட்சியின் நிலைப்பாடும் கொள்கையும் என்ன என்பதுதான் இப்போதைய கேள்வி என்று டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பல்வேறு சிக்கல்களுக்கு பின்னர் புதிய பங்களாதேஷ் உருவாகி வரும் நிலையில் டாக்டர் மகாதிர் போன்ற உலக வல்லமை ஆற்றல் கொண்ட தலைவர்களின் அறிவாற்றல் பங்களாதேஷுக்கு தேவை என்று பங்களாதேஷின் இடைக்கால அரசு தலைவர் டாக்டர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். நேற்று மகாதீரும் முகமது யூனுஸ் இருவரும் டோக்கியோவில் நடைபெற்று வரும் எதிர்கால ஆசியா எனும் மாநாட்டில் சந்தித்ததாகவும் மகாதீரின் அறிவாற்றல் ஒப்பற்றது என்றும் முகமது யூனுஸ் தெரிவித்தார். மலேசியா முழுமையான ஒரு நாடாகவும் மற்ற ஆசிய நாடுகளுக்கு சிறந்த முன் உதாரணமாகவும் இப்போது இருப்பதற்கு முக்கிய காரணம் டாக்டர் மகாதீர் முகமது என்று யூனுஸ் கூறினார். நாட்டின் அரசாங்கம் நிலையாக இருக்க அதன் பொருளாதார மீட்சி மிக முக்கியமானது என்பதை மகாதீர் நிரூபித்துள்ளார். அவரை போன்றவர்கள் உலக தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து நாடுகளுக்கும் மகாதீர் பொருளாதார மீட்சிக்கான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அதன் தொடக்கமாக பங்களாதேஷ் நாட்டுக்கு மகாதீரின் ஆலோசனைகள் தேவை என்றும் டாக்டர் முகமது யூனுஸ் தெரிவித்தார். தலைநகரில் உள்ள ஒரு வணிக தளத்தில் முறையான அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த 6 அழகு நிலையங்களில் கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL நிரந்தரமாக மூட உத்தரவிட்டுள்ளது. புக்கிட் பின்தாங் அங்காடி தளத்தில் இயங்கி வந்த 6 அழகு நிலையங்களும் வர்த்தகத்திற்கான உரிமைகள் இல்லாமல் செயல்பட்டு வந்ததாக முதற்கட்ட சோதனையில் தெரிய வந்துள்ளது. நேற்று மாலை இச்சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் சம்பந்தப்பட்ட அழகு நிலையங்களை மூடியதுடன் 13 சம்மன்கள் வழங்கியதாக தெரிவித்துள்ளது. சுமார் 6 மாதங்களுக்கு மேலாக அந்த அழகு நிலையங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் சுகாதாரமற்ற ஒப்பனை திரவங்களை பயன்படுத்தியதாகவும் அங்கீகரிக்கப்படாத அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்ததாகவும் தகுதியற்ற ஒப்பனை கலைஞர்களை பணிக்கு அமர்த்தியது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட அழகு நிலையங்கள் போலி ஆவணங்களின் மூலமாக வணிக கடைகளை நடத்தியிருப்பதை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் உறுதி செய்துள்ளது. லாரி ஓட்டுநர் ஒருவரை காவல் அதிகாரிகள் சரமாரியாக தாக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநரிடமும் காவல் அதிகாரிகள் மீதும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கமமான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ராஜி ரோஸ்லி தெரிவித்தார். தாக்குதலுக்கு உள்ளான 30 வயது லாரி ஓட்டுநர் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை சுக்காய் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் தாக்குதலை நடத்திய காவல் அதிகாரியையும் அவரின் நண்பர்களையும் விசாரித்து வருவதாகவும் முகமது ராஜி ரோஸ்லி கூறினார். லாரி ஓட்டுநர் கைபேசியை பயன்படுத்தியபடியே லாரியை செலுத்தியதால் காவல் அதிகாரி கண்டித்ததாகவும் விடுமுறையில் இருந்த காவல் அதிகாரியுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முகமது ராஜி ரோஸ்லி கூறினார். பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீது முகமது யூசுப் ராவுத்தர் தாக்கல் செய்திருக்கும் வழக்கில் இருந்து அன்வார் விலக்கு கோரி இருப்பது சட்டத்தை மீறும் ஒரு செயல் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தஸ்ரீ தக்கீடின் ஹசான் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் பிரதமரின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டால் நீதிமன்ற விசாரணையில் இருந்து விலக்கு கேட்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஏனெனில் வழக்கு விசாரணையினால் பிரதமரின் முக்கிய நிகழ்ச்சிகளும் சந்திப்புகளும் பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு விசாரணையில் இருந்து விலக்கு கோர அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் பிரதமர் அன்வார் மீது முகமது யூசுப் ராவுத்தர் தாக்கல் செய்திருக்கும் வழக்கு அன்வார் பிரதமராகும் முன்னர் தொடுக்கப்பட்ட வழக்கு. அதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று தாம் பிரதமரானதும் அன்வார் கோரியிருப்பது எந்த வகையிலும் நியாயமானதில்லை என்று டத்தோஸ்ரீ தக்கீரின் ஹசான் சாடினார்.
அரசியல் ரீதியாகவும் அதிகாரத்துவ சார்பாகவும் பிரதமர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டால் அன்வார் நீதிமன்ற விலக்கு கோருவதில் நியாயம் உண்டு என்றும், ஆனால் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பிரதமர் நீதிமன்ற விலக்கு கோருவது நியாயமற்ற செயல் என்றும் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசான் கூறினார். PKR கட்சியின் தேர்தலில் தோல்வி அடைந்ததால் பொருளாதாரத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி, இயற்கை வளம், சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக்கமாட் அமைச்சர் பதவியில் இருந்து விலகியிருக்கும் நிலையில் PKR கட்சியின் உதவி தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று PKR உதவி தலைவரும் நெகிரி சிம்லான் மாநில மந்திரி பெசாருமான டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹாரூன் இன்று தெரிவித்தார். அமைச்சர் பதவியில் யார் அமரப்போகிறார்கள் என்பது தமக்கு தெரியாது என்றும், ஆனால் கண்டிப்பாக தாம் அமைச்சராக மாட்டேன் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தற்போது மாநில மந்திரி பெசாராக பொறுப்பில் இருக்கும் தாம் அமைச்சராகவும் பொறுப்பேற்பது நியாயமாக இருக்காது என்றும், நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் தாம் சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் கூறினார். ஆகையால் அமைச்சராகும் வாய்ப்பு தமக்கு இல்லை என்று அவர் தெரிவித்தார். அமைச்சர் பொறுப்பை நிர்ணயிக்க வேண்டியது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பொறுப்பு. இதுவரை அன்வார் எடுத்த எந்த ஒரு முடிவும் தவறாக இருந்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இப்போது மிகுந்த சிந்தனைக்கு பின்னர் அவர் முடிவு எடுக்கிறார் எனும் போது அந்த முடிவு உறுதியாகவும் நிலையானதாகவும் இருக்கும் என்று PKR உதவி தலைவரும் நெகிரி செம்பிலான் மாநில மந்திரி பெசாருமான டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹாரூன் நம்பிக்கை தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மற்றொரு வாகனத்தின் பின்புறம் மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் 2 வயது சிறுமி உயிரிழந்ததுடன் 7 மாத குழந்தையும் தாய் தந்தையர் என மூவரும் படுகாயமடைந்தனர். கட்டுப்பாட்டை இழந்த டொயோட்டா அல்ஃபாட் ரக வாகனம் புரோட்டான் சாகா வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளாகும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மூவார் மாவட்ட காவல்துறை தலைவர் ராய்ஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். இந்த விபத்து கடந்த திங்கட்கிழமை காலை 7:30 மணிக்கு வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் மூவார் அருகில் நிகழ்ந்ததாகவும், விபத்தில் புரோட்டான் சாகா வாகனத்தில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 படுகாயம் அடைந்த நிலையில் மூவார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், சிகிச்சை பலன் இன்றி 2 வயது சிறுமி நேற்று காலை உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாய் தந்தையர் உட்பட 7 மாத குழந்தை படுகாயம் அடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ராய்ஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் விளக்கமளித்தார். விபத்தை ஏற்படுத்திய டொயோட்டா அல்ஃபாட் ரக வாகனமோட்டி தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டு வருவதாக ராய்ஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் விளக்கமளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.